உண்மையிலேயே இந்த 3 நாள் வந்திருந்த பிரதிநிதிகள் அத்துணை பேரும் தங்களுடைய சொந்த வீட்டிலே இருந்ததை போல இருந்த உணர்வோடு தங்குவதற்கான ஏற்பாடு, உணவு ஏற்பாடு, மண்டபங்கள் என்கிற எல்லா ஏற்பாட்டையும் மிக சிறந்த முறையிலே, சிறப்பான முறையிலே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே இல்லாத ஒரு வெள்ள சேதம் ஏற்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்டிருந்த சூழ்நிலையும் கூட அந்த வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்கிற விழுப்புரம் மாவட்ட குழு தோழர்களுக்கு நாம் எல்லாருடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அவருடைய மாவட்ட செயலாளருக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு சிரமமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையிலும் கூட இந்த மாநாட்டுக்கு இரவு பகலாக பணியாற்றியிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் இருக்கிற மாவட்ட குழு தோழர்கள் அனைவரும் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் தோழர் டி. ரவீந்திரன் இங்கேயே தங்கி இந்த மாநாட்டு ஏற்பாடை கவனித்திருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிற முறையிலே நம்முடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசுகி அவர்கள் இந்த மாநாட்டு பணிகளிலே முழுமையாக ஈடுபட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிற தோழர் வாசுகி, தோழர் டி. ரவீந்திரன் உள்ளிட்ட எல்லா வரவேற்பு குழு தோழர்களுக்கும் நம்முடைய அனைவரின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டில் நான் மாநில செயலாளராக இருந்து விடுபட்டிருக்கிறேன். அதை பற்றி பல ஊடகங்களிலே பல தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தி ஏதோ 3வது முறையாக நான் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து பேசினேன் என்பது போன்ற செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3வது முறையாக மாநில செயலாளராக தேர்வு செய்வதற்கு பொதுக்கூட்டத்திலே பேசுவதை வைத்தார் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் எவ்வளவு தரக்குறைவாக, எவ்வளவு கீழ்த்தரமாக நம்முடைய கட்சியை மதிப்பிட்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய அறிவின்மையைத்தான் அது காட்டுகிறது. என்னை பொறுத்தவரையில் 72 வயது முடிவதற்கு இன்னும் ஒரு மாதம் அவகாசம் இருந்தாலும் கூட, மீண்டும் மாநில பொறுப்புகளுக்கு நான் தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட, வயது முடிகிற வாய்ப்பு இருக்கிற வரை பொறுப்பிலே நீடித்துவிட்டு அதற்கு பிறகு புதியவர்கள் வருகிற போது அவருக்கும் வயது கடந்து, இப்படி வயது கடந்தவர்கள் மீண்டும் மீண்டும் பொறுப்புக்கு வரக்கூடாது என்கிற சூழ்நிலையிலே தான் எனக்கு வாய்ப்பு இருக்கிற போது கூட நான் என்னை விடுவித்துக் கொண்டு மாநிலத்திலே விடுத்துக் கொண்டு தோழர் பி. சண்முகம் அவர்களை எல்லாரும் ஏகமனதாக தேர்வு செய்திருக்கிறார்கள். தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மாநில செயலாளர் அல்லது மாநிலத்தில் இருக்கிற பொறுப்புகளுக்காக அழைக்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இயக்கம். எனவே கட்சிக்குள் ஜனநாயக முறையில் நடைபெறுகிற இந்த ஜனநாயக மரபுகளை கொச்சைப்படுத்துகிற முறை, கட்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற தோழர்களை கொச்சைப்படுத்துகிற முறையிலே ஊடகங்கள் வெளியிடுவது அநாகரிகமானது, நாகரிகமற்றது என்பதை நான் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால், நானும் தோழர் சம்பத் அவர்களும் மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறோம். மத்திய குழு உறுப்பினராக இருந்து இந்த மாநிலத்திலே நாங்கள் பணியாற்ற முடியும். என்னை பொறுத்தவரையிலே வாய்ப்பு இருக்கிற போதே நாம் விட்டுக் கொடுத்து அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தவிர ஏதோ நாங்கள் முயற்சித்து அடைய முடியவில்லை என்பது போன்ற சித்தரிப்பது பொருத்தம் அல்ல. இதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற சிறந்த பண்பு. இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய வர்க்க குணம், போராட்ட குணம். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த மாநாடு 3 நாட்கள் இந்த மாநாடு அமைதியாக, சிறப்பாக, ஆழமான விவாதங்களை நடத்தி அழுத்தமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய அருமை தோழர்கள் தோழர் பிரகாஷ் காரத் அவர்களும் இங்கே 3 நாள் நமக்கு தொடர்ந்து வந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்.
அதே போல நம்முடைய அருமை தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். பிருந்தாகரத் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் எம்.ஏ. பேபி அவர்கள் இங்கே 3 நாட்கள் இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே ஒரு வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய வெற்றி பயணம் தொடரும். தமிழகத்தினுடைய நம்முடைய அரசியல் பயணத்தின் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாற்று சக்தி என்கிற வரலாற்று பெருமையை நாம் நிரூபிப்போம். இடதுசாரி சக்திகளை வரையறுக்கிறோம். நம்முடைய மதசார் நம்முடைய இந்தியாவையே ஒழுக்கிக் கொண்டிருக்கிற, இந்தியாவையே அழித்துக் கொண்டிருக்கிற மதவெறி சக்திகள், இந்துத்துவ சக்திகள், பாசிசம் குணம் கொண்டிருக்கிற அந்த சக்திகளை வீழ்த்துகிற போராட்டத்தில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற எல்லா கட்சிகளோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து தமிழகத்திலே பாஜகவை காலூன்றுவதற்கு மட்டுமல்ல, அதனை ஆணி வேலையே அறுத்தறிகிற வரையிலே நாங்கள் ஓயமாட்டோம் தொடர்வோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, அடுத்ததாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய புதிய மாநில செயலாளர் தோழர் பி. சண்முகம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். தோழர்களே, நம்முடைய மாநில குழுவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஏற்கனவே சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பது வழக்கம். அதற்கு மத்திய கமிட்டியும் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் தோழர் டி.கே. ரங்கராஜன், ஆ. சவுந்தரராஜன், ஏ. தாசர், வெங்கடேஷ் ஆத்தரையா, பா. செல்வசிங், எஸ். நூர் முகமது ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக தொடர்ந்து இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அறிவிக்கிறேன். கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் அருமை தோழர் பிரகாஷ்காந்த் அவர்களே, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் தோழர் பிருந்தாகரத் அவர்களே, தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் சம்பத் அவர்களே, தோழர் வாசி அவர்களே, அன்பிற்குரிய பிரதிநிதி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கணிவுடைய பணிவான வணக்கம். மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்க மாநில குழு ஏகமனதாக தேர்ந்தெடுத்ததற்காக உண்மையிலேயே என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு மகத்தான சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு ஆதரவோடும் நிச்சயமாக நம்முடைய மாநில குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை, பட்டியல் சாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமிலம் இன்றைக்கு அவர்கள் கையிலே இல்லை. பஞ்சமிலத்தை மீட்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமிக்க போராட்டத்தை வேற எவரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு வலுமிக்க போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பஞ்சமிலத்தை மீட்பதற்கான தொடர் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இடதுசாரி கட்சிகள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இடதுசாரி ஜனநாயக மாற்று சக்தியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதென்று நம்முடைய மாநில மாநாடு தீர்மானித்திருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் மேற்கொள்வோம். அதைப் போலவே தோழர் கேபி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மதவெறி சக்திகள், சாதி வெறி சக்திகள், வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக தமிழகத்திலே மதச்சார்பற்ற கட்சிகளோடு சேர்ந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாகவும் இந்த சக்திகளை எதிர்த்த வீரியமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே மேற்கொள்ளும். அதன் மூலமாக சாதி வெறிக்கு தமிழகத்திலே இடமில்லை, மதவெறிக்கு தமிழகத்திலே இடமில்லை, வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்கிற நிலைமையை நாம் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே
இங்கே இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்துவதற்காக கடந்த பல மாதங்களாக பல நூற்றுக்கணக்கான நம்முடைய தோழர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினை நல்கி ஏற்கனவே இயற்கை இடர்பாடுகளுக்கு மத்தியில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் வெகு சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொடுத்திருக்கிற மாநில மாநாட்டு வரவேற்பு குழுவினுடைய தலைவர் தோழர் ஆர் ராமமூர்த்தி, வரவேற்பு குழு செயலாளர் தோழர் என் சுப்பிரமணியம் உள்ளிட்ட வரவேற்பு குழு தோழர் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல தீர்மானங்கள் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளையும் நம்முடைய இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நிச்சயமாக அனுப்பப்படும். அது வெறும் மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானமாக மட்டும் இல்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தீர்மானமும் மிக ஆழமாகவும் மிகுந்த அக்கறையோடும் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒவ்வொரு தீர்மானத்தையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து அதிலே மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.